கேப்டன் எந்த வழியோ அதே வழி தான், எந்த மாற்றமும் கிடையாதுங்க. சரிங்களா? அவர் எங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு, எங்களை எல்லா வகையிலையும் வழி நடத்தியிருக்காரு. கேப்டன் மறைந்து இப்போ ஒரு 1.5 வருஷம்தான் ஆகுது. இன்னும் அந்த துயர்லேருந்து உண்மையிலேயே நான் வெளியே வரலை. பட் எல்லா டைமும் நான் அழுதுகிட்டே இருந்தேன். என்ன நம்பி இருக்கிற எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு நான் உறுதுணையாக நின்று அவர்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். அதனால் உண்மை நிலை இதுதான். நிச்சயமாக அவர் எங்களுக்கு கொடுத்த அந்த வழியில் வறுமை ஒழிப்பு தினமாக இனி வரும் காலங்களில் நிச்சயமாக செய்வோம். அதற்கான துவக்கமாக இன்றைக்கே பல நலத்திட்ட உதவிகளை நாம் வழங்கியிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தான் இந்த கேள்வியை முதல்ல கொடி ஏற்றுற அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் கேட்டீங்க, மறுபடியும் அதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் பல்வேறு இடத்துல இதற்கான பதில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அதற்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் பதிய வைக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் அப்படின்றதுனால முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மனப்பூர்வமாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களும் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் முன்னாள் கவர்னரும் என்னுடைய சகோதரியும் ஆகிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அன்பு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அதே போல எல்லாருமே அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த பிரஸ் மூலமாக என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் பேர் என்ன? அதே மாதிரி அன்பு சகோதரர் சைதை துரைசுவாமி அவர்கள் என்னுடன் தொலைபேசியிலே நேரடியாக பேசி எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டே இருக்காங்க. நாளைக்கு முழு விவரமாக எல்லாரும் வாழ்த்து சொன்ன அத்தனை பேருடைய பெயர் பட்டியலோடு அவர்களுக்கு நன்றி சொல்லும்போது பத்திரிகையாளர்களுக்கும் அதை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, அது எப்போவுமே அவங்க தெரிவிக்கிறது தான். ஏன்னா அண்ணன் எடப்பாடியாரும் வேலுமணி அவர்களும் பாஜக அண்ணாமலை என்னுடைய சகோதரி தமிழிசை இது யூஸ்வலாக எப்பவும் விஷ் பண்ணுறது. அதனால் இந்த வாட்டியும் அவங்க விஷ் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கு நான் தெளிவான பதிலை இதோட மதுரை ஏர்போர்ட்லேயும் பழனிலையும் நான் சொல்லியிருக்கேங்க. நல்லா நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். 2006 எங்களுடைய தேர்தல் அறிக்கை புத்தகம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் இதை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். 2006 சற்றேறக்குரிய 19 வருஷம் ஆச்சு இந்த முதல் தேர்தல் அறிக்கை. இதில் நிறைய விஷயங்களை இந்த முறை பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதற்காக தேமுதிக சார்பாக நாங்கள் இந்த பட்ஜெட்டை வரவேற்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். இதில் எதெல்லாம் முக்கியமானது என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. மிக முக்கியமாக விவசாயிகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து புதிய டெக்னாலஜி பிரகாரம் அவங்க விவசாயத்தை முன்னெடுக்க ஜப்பான், சைனா போன்ற நாடுகளுக்கு விவசாயிகளை 5000 விவசாயிகளை அழைத்து செல்வதாக இந்த பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே மாதிரி எப்போவுமே நமக்கு மதிய உணவு சத்துணவு தான் இருந்தது, காலை உணவு திட்டம் கிடையாது. இது நம்மளுடைய முதல் தேர்தல் அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு காலை உணவையும் இந்த அரசு கொடுத்தது அந்த சொன்னதுனால அதற்கும் நாங்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க முதியோர்களுக்கு இல்லம் அமைத்து கொடுப்பது அதுக்கும் நம்ம மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. அதே மாதிரி நம்ம பார்த்தா இன்றைக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த தேர்தல் அறிக்கையில் 19 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம். இது நம்ம ஏதோ அரசியல்ன்றதுனால நான் ஒரு வரவேற்புனா உடனே நீங்கள் அது தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் அப்படின்னு கேப்டன் சொல்றது டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்திய போது கெஜ்ரிவால் அவர்களுக்கு நாங்கள் அதை வரவேற்று நன்றி சொல்லியிருக்கிறோம். அதே போல் ஆந்திர பிரதேசிலும்
கேப்டனுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து பல திட்டங்களை அறிவித்த போது நமது ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கும் நாங்கள் தேமுதிக சார்பாக எங்களுடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக எங்கள் நன்றிகளை நாங்கள் அப்போ தெரிவிச்சிருக்கோம். அந்த வகையில் தேர்தல் அறிக்கையில் வந்ததை பட்ஜெட்டில் சொன்னதுனால தமிழக அரசின் பட்ஜெட்டை தேமுதிக வரவேற்பதாக நாங்கள் சொன்னோம். அப்படியே நீங்கள் இதை அரசியல் ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் எந்த அரசியலும் எந்த உள்நோக்கமும் கிடையாது. இதுதான் உண்மை. அப்படி பார்த்தா நேற்று அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் பாஜக நேற்று மதுவுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திய போது கைது செய்யப்பட்டார்கள் எல்லா தலைவர்களும். அப்போ திமுக கூட்டணியில் இருக்கின்ற நமது திருமாவளவன் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார். உடனே கூட்டணி மாறுதா, இது அடுத்த கூட்டணிக்காகவா அப்படின்னு நீங்கள் ஒரே ஃபோக்கஸில் பார்க்காதீங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்தால் நம்ம வரவேற்கிறோம். அதே தவறுகள் நடக்கும்போது அதை சுட்டி காட்டவும் செய்கிறோம். இதுதான் உண்மை நிலை. அதனால் இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நேற்று சட்டசபையில் பேசியிருக்காங்க. அதே போல் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் இபிஎஸும் பேசியிருக்காங்க. இதெல்லாம் நட்பு ரீதியாக இது கலந்து பேசிக்கிறது தான். அதனால் ஒவ்வொரு வார்த்தைக்குமே நீங்கள் அதன் பின்னாடி அரசியல் இருக்கிறது, கூட்டணி மாறுகிறதா அப்படின்றத நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. உண்மை நிலை எங்கள் தேர்தல் அறிக்கை புத்தகத்திலே வந்த அந்த திட்டங்களை அறிவித்ததாக தமிழக அரசின் பட்ஜெட்டை தேமுதிக வரவேற்கிறது என்று சொன்னோம். இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது என்னன்னா, கேப்டன் எப்போதுமே சொல்வது போல அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் என்பதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்த வழி. அந்த வழியில தான் நாங்கள் பயணிக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு என் பிறந்தநாள் அதை முன்னிட்டு தமிழக அரசுகிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழகம் முழுவதுமே தமிழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு வேண்டுதலாக வைக்கிறோம். அதே மாதிரி தொகுதி சீரமைப்பு என்கின்ற வகையில் தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியை அவர்கள் மத்திய அரசு குறைத்தாலும் உறுதியாக தேமுதிக தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தமிழக அரசுடன் நாங்கள் நிச்சயமாக சேர்ந்து அதை எதிர்ப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அது இன்னைக்கே நான் சொல்லிட முடியாது. இன்னும் அடுத்த பிறந்த நாளும் வரப்போகுது, அடுத்த மார்ச் 18. அன்னைக்கு இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான தெளிவான பதில் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, கொஞ்சம் பொறுத்து இருக்கு. இல்லை, நாங்கள் இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஒரு விஷயம் தெளிவாக தான் இருக்கோம். சரிங்களா? 234 தொகுதிகளிலும் நாங்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் நீங்கள் அதை இட்டு கட்டி அது எதாவது ட்விஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த குழப்பத்திற்கெல்லாம் நாங்கள் இல்லை, நாங்கள் தெளிவாக இருக்கோம். சரிங்களா? அதனால் இந்தம்மா 2026 மார்ச் 18 என்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கு அதை நான் உறுதியாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இல்லை, அது தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க கிட்ட தான் இதை நீங்கள் கேட்கணும். புரியுதுங்களா? இந்த கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் இதை கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கோம். எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சி, எங்கள் கட்சியினுடைய பயணத்தை தான் நாங்கள் இப்போ முன்னெடுத்து அதுக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். ஏப்ரல் மாதத்தில் செயற்குழு பொதுக்குழு தருமபுரி மாவட்டத்தில் நாங்கள் கூட்ட இருக்கிறோம். பல முக்கியமான பதவிகள் நிறைய அன்னைக்கு அறிவிக்க இருக்கிறோம். 234 தொகுதிகளுக்கும் தொகுதி பொறுப்பாளர்களை அறிவிக்க இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிகளை அமைத்து இந்த கொடிநாள் 25ஆம் ஆண்டு சில்வர் ஜூப்ளி இயர் என்பதால் தமிழகம் முழுவதும்
கொடிகளை ஏற்றி எங்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, ஒரு விஷயங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாகை எதிர்ப்பது எல்லா கட்சியும் தான் பண்ணுறாங்க. அதில் நாங்கள் தேமுதிகவும் அதில் எதிர்த்திருக்கோம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் கைது பண்ணுவது தமிழக அரசு செய்து கொண்டிருக்காங்க. அவங்கவுங்க உரிமையை பேசுவதற்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, ஒரு இடத்த கொடுங்க. யாருமே போராடக்கூடாது, யாருமே எதிர்த்து கருத்து சொல்லக்கூடாது என்பதை தடுக்குவது தவறான ஒரு விஷயம். எல்லாருக்கும் உரிமை உண்டு. இது ஜனநாயக நாடு. ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடை நிச்சயமாக அவங்க சொல்வதற்கு அவங்களுக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி ஒன்று நீங்கள் அதான் அண்ணன்ட்ட கேளுங்க. ஏன்னா இந்த இல்லைங்க, இந்த கூட்டணியின் தலைமை யாரோ அவங்க கிட்ட தான் இதை கேள்வி கேட்கணும். அப்படி எந்த ஒரு கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். இப்போ கூட அமைச்சர் வேலுமணி அவர்களுடைய மகன் திருமணம், சுதீஷ் போனார், பார்சாதி போனார், விஜய் பிரபாகர் கலந்துக்கிட்டாரு. அதெல்லாம் எதுவும் கிடையாது. சரிங்களா? இல்லை, அது ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடுங்க. இப்போ நாங்கள் தேமுதிக சார்பாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லா கட்சியும் சேர்ந்து நடத்தணுன்ற நிலைப்பாடு இன்னும் நாங்களும் எடுக்கலை. அந்த வகையில் பிஜேபியும் அதை நினைக்கல. அது மாதிரி தான் அதிமுகவும் அவங்களுக்கான ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான நேரம் வரும்போது சேர்ந்து நிச்சயமாக செய்வோம் என்பதையும் தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட கேட்கணும். அது அவர்கிட்ட போய் கேட்கணும். எந்த முறையில் நீங்கள் இதை சொன்னீங்கன்னு அப்படின்னு அண்ணன் ஓபிஎஸ்ட்டு நீங்கள் கேளுங்க. இது ஒன்றும் இது எக்ஸாம் கிடையாது. ஃபெயிலா பாஸா டிஸ்டிங்ஷனான்னு சொல்கிறதுக்கு. அதனால் நிறையும் இருக்குது, குறையும் இருக்குது, ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் ஐ கான்ட் சே தட். இல்லை, சட்டம் ஒழுங்கு நாங்கள் பல முறை அறிக்கை கொடுத்துருக்கோம், பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். பாலியல் வன்கொடுமைகள், அதே மாதிரி கள்ளச்சாராயம், டாஸ்மாக் பிரச்சனை எல்லாமே இது இருக்குது. இல்லைன்னு யாரும் முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்க முடியாது. அது பல்வேறு வகையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி அறிக்கைகள் கொடுத்துருக்கோம். தமிழக அரசு அதில் கவனம் செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, நன்றி, எல்லாருக்கும் நன்றி.